தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். நம்ம பாருங்கம்மா, தொடர்ந்து சக்தி பீடங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். முன்னமே காமாக்கியா மந்திர் அதை பற்றி பேசணும். அது ஒரு சக்தி பீடம், தாயார்னோட யோனி விழுந்த ஸ்தலம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் காமாட்சி தாயார்னோட கோயிலை பற்றி பேசணும். அது தாயார்னோட சதியினுடைய நாபி தொப்புள் பகுதி விழுந்த இடம், சில எலும்புகள் விழுந்த இடம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா தாயார்னுடைய வலது கால் பெருவிரல் விழுந்த இடம். காளிகாட் கோயில், காளி கோயில். இந்த காளிகாட் காளி கோயில்ல என்னம்மா விசேஷம்? நிறைய விசேஷம். அதாவது இந்த கல்கட்டா, இந்த காளிகாட் அப்படின்றது மாறி தான் கல்கட்டா அப்படின்றது வந்துச்சு. இந்த காளிகாட் கோயில் 16ஆம் நூற்றாண்டுலேருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அதில் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது வந்துச்சு. இப்போ இருக்க ஒரு கோயில் பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் அழகாக பார்த்திங்கன்னா பூர்த்தி அடையப்பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இது கல்கட்டானுடைய ஆன்மீக அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். கல்கட்டா அப்படின்னாலே காளி கோயில், அதுக்கு மேலே ஒரு இனிப்பு. இதுதான் பார்த்தீங்கன்னா கல்கட்டா. காளி கோயில் இல்லாத அங்கங்கே தெருக்கு தெரு ஒரு காளி கோயில் இருக்கும். இருந்தாலும் இந்த காளிகாட் கோயில் அத்துணை விசேஷமானது. காரணம் சக்தி பீடம், தாயார்னுடைய நான் சொன்ன மாதிரி வலது பெருவிரல் விழுந்த இடம். சரிம்மா, இந்த கோயில் எப்படிமா இருக்கும்? ஆரம்பத்தில் ஒரு சின்ன குடில் மாதிரி இருந்து இப்போ மறுபடி ஒரு பெரிய லெவலில் அந்த கோயில் பார்த்தீங்கன்னா தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கல்கட்டாவுக்கு வராங்க. அப்படின்னா முக்கியமாக காளி தரிசனத்துக்காக தான் வராங்க. இந்த காளி கோயிலுக்கு ஏதாவது விசேஷம் இருக்கா? நிறைய விசேஷம் இருக்குமா. முதல்ல சொல்லணும் அப்படின்னா, இந்த தாயார் பார்த்தீங்கன்னா கற்சிலையாக இருக்கா. சாக்ஷாத் காளியினோட ஸ்வரூபம். எப்படி ஒரு நாக்கு தொங்க போட்டு பல கைகளோட காலடியில் ஈசனை பார்த்தீங்கன்னா மிதிச்சு நின்ற கோலம், கல் சிலையாக இருக்கா. சரிங்களா? இவளை வழிபாடு பண்ண பக்தர்கள் எதுக்கு வராங்க? என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது உலகத்தில், தீர்க்க முடியாத பிரச்சனை. அம்மா, என்னோட அறிவை கொண்டு என்னால் தீர்க்க முடியல, என்னோட புத்திசாலித்தனத்தை கொண்டு என்னால் தீர்க்க முடியல, என்னோட பணத்தையோ என்னோட பேரையோ என்னோட புகழையோ எதையுமே கொண்டு தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு தீர்வு எங்கே கிடைக்குது அப்படின்னா இந்த காளிகாட் காளி மந்திரில் கிடைக்குது. அது எப்படிமா கிடைக்கும் அப்படின்னா, ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, மாதா காளி தசமகாவித்யாக்களில் ஒரு மகாவித்யா, முதல் மகாவித்யா. தாயாரை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னாலேமா எல்லாமே கிடைக்கும் காளி வழிபாட்டில். அப்படின்லாம் எத்தனையோ பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க, தாயாரை வழிபாடு பண்ணி நிதர்சனமாக கடைசி வரைக்கும் பேரோடையும் புகழோட உச்சத்திலேயே வாழ்ந்து இறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ காளி அப்படின்னாலே நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரை நினைக்காம இருக்க முடியாது இல்லைங்களா? ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காளி தாயார் மேலே ஒரு ஆர்வம் அதிகரித்ததுக்கு காரணம் இந்த காளிகாட் காளி மந்திர் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தட்சிணேஸ்வர காளி கோயிலில் அவர் பூஜாரியாக வேலை செய்கிறாரு. காளி மேலே அதீத ஒரு பக்தி வருது, அதீத பாசம் வருது. என்னுடைய அறிவையும் சார்ந்து அப்பாற்பட்டு உயிரை கூட கொடுக்கக்கூடிய ஒரு பக்தி அந்த தட்சிணேஸ்வரர் காளி மேலே ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வருது. வரும்போது ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாரு, பக்தி முத்துது. அப்போ தாயார்கிட்ட கேட்குறாரு, நீ முன்னாடி நின்று எனக்கு உன்னை பார்க்கணும் போல ஆசை வருது, நீ தானே என்னோட அம்மா, நான் உன்னை அம்மாவாக தானே பாவிக்கிறேன், நீ என் முன்னாடி நின்று 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 அப்படின்னு பல நாள் கேட்குறாரு. தாயார் வந்த பாடே காணும். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, நீ இல்லாமல் நான் வாழ பிடிக்கல, உன்னை பார்க்காம நான் சாவறேன், உன்னை பார்க்காம நான் வாழறதை விட சாவறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அவர் கழுத்தில் வைக்கிறார், வெட்ட போகிறார். அந்த க்ஷணம் பிரபஞ்சமே ஒளியில முழுக்குதான். பிரபஞ்சம் ஃபுல்லும் கண்ணை பார்த்தீங்கன்னா திறக்க முடியாத அத்துணை பெரிய ஒளி, உலகம் முழுசும் அப்படியே ஒளியால் பொருந்தி இருக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கும் மேலே அது எப்படி சொல்றாரு அப்படின்னா, காலமும் நேரமும் இடமும் மாறியது. அவர் நின்றுட்டு இருக்க என்ன காலம்னு அவருக்கு தெரியலையா, இடம் மறைஞ்சு போச்சா. எந்த இடத்துல இருக்காருன்னே தனியாக ஏதோ ஒரு இடத்துல அந்த இடத்துல இருக்கா மாதிரி அவர் உணர்வு இருந்துச்சா. மூணாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு குழந்தையை கட்டி அணைக்கும் போது, தாய் கட்டி அணைக்கும் போது அந்த குழந்தைக்கு எப்பேற்பட்ட ஒரு அனுபவம் இருக்கும், அந்த அனுபவம் எனக்கு கிடைச்சிச்சு. இது ராமகிருஷ்ண பரமஹம்சரே சொல்லியிருக்கார், புரியுதுங்களா? அந்த அனுபவம் எனக்கு கிடைச்சிச்சு. அப்படி ஒரு நிலை, அதுவும் ஒரு பரவச நிலை. அந்த பரவச நிலையை வாழ்க்கையில் நான் அடைஞ்சதே கிடையாது, என் தாயாரை பார்த்த க்ஷணத்துல எனக்கு அது கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆக
காளி மாதாவினோட வழிபாடு அப்படின்றது அவ உக்ர சுரூபினியா இருப்பா. கோர ரூபினியா இருந்தாலும் குழந்தை போல. அதை வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சே சொல்லியிருப்பார். நான் நிறைய நேரம் போகுன்றத அவங்க நம்ம நிவேதனம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிவேதனம் கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னாடியே தாயார் இறங்கி வந்துருவாளாம். அந்த நிவேதனம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு தானே வச்ச குடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாளாம். எத்தனையோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் மடியில தாய் படுத்ததாகவும் தாயினோட மடியில ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் படுத்ததாகவும் அவரே பகிர்ந்திருக்கார். சரி, அப்ப ஒரு மனுஷங்க தெய்வத்தை பார்க்க முடியுமா? தாராளமா பார்க்கலாமா? உனக்கு தாயாரை பார்க்கறதுக்கு தைரியம் இருக்கு அப்படின்னா மட்டும் போதுமானது. ஐயோ தாயார் வானலாவி நிப்பாளேம்மா, காலத்தை வென்றவளாச்சே காளி. உண்மை, இந்த காலத்தை வென்றவள் அப்படின்றது சனீஸ்வரன் கிட்ட ஒரு முறை சனீஸ்வரன் காளியை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா தவம் இருப்பான். தவம் இருந்து ரொம்ப மனசு கஷ்டம். அம்மா வந்து பெரியம்மா, அதாவது உஷானால ரொம்ப கஷ்டப்படுவான். பிரத்யூஷா தாயார உஷா ஒதுக்கி வைப்பா. அது ஒரு பெரிய கதை, அது இன்னொரு பதிவில் நான் சொல்கிறேன். அப்போ ரொம்ப மனசு ரொம்ப வருத்தப்பட்டு காளியை நோக்கி தவம் இருப்பா. அப்போ தாயார் வருவா. தாயார் வந்த நேரத்தில் அந்த இடம் வந்து காலமும் இடமும் மாறியது அப்படின்றது சனீஸ்வரனே சொல்லியிருப்பார். ஆக காலமும் இடமும் மாறியதா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அந்தரத்தில் இருக்க மாதிரி தோணுச்சான். அப்போ மாதா காளி வந்து சனீஸ்வரனை கேட்பா, புத்ரா நான் உன்னோட காலச்சக்கரத்தை மாற்றி அமைக்கட்டுமா? நீ திருப்பி பிறந்து திருப்பி சந்தோஷமா நீ வாழறதுக்கான ஒரு பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்பாளாம். கேட்டதுக்கு சனீஸ்வரன் சொல்றார், வேண்டாம்மா, எனக்கு வேண்டாம். நான் வந்து இப்படிதான் வாழணும், இப்படி கஷ்டப்படணும்னு விதி இருக்கு. நீ வந்துட்டியே அப்படின்றதுக்காக எனக்கு இந்த சந்தோஷம் வேணும் அந்த சந்தோஷம் வேணும்லாம் நான் கேட்க மாட்டேன். நான் எப்பயுமே 4 பேருக்கு நியாயத்தையே நான் வந்து செய்யணும். அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் எனக்கு கொடு, அந்த ஒரு பதவியை மட்டும் கொடு அப்படின்னு காளிய வேண்டதாகவும் ஈசனை வேண்டி இந்த ஈஸ்வர பதவி சனீஸ்வர கிரக ஒரு கோலம் பூண்டதாகவும் ஒரு வரலாறு உண்டு. புரியுதுங்களா? ஆக மாதா காளியை நீ வழிபாடு பண்ற அப்படின்னாமா நிதர்சனமா முன்னாடி வந்து நிற்பா. இது ரொம்ப சாதாரண விஷயமா, ரொம்பவே எளிமையான விஷயம். ரொம்ப இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னாமா இந்த காளிகாட் காளி கோயில், இதுக்கு என்ன விசேஷம்? இந்த மாதிரி எதுலையுமே தீர்க்க முடியாத பிரச்சனை, இந்த பிரச்சனை உள்ளவங்க அங்கே வராங்க. வரும்போது அந்த பிரச்சனையிலேருந்து வெளியும் போயிடுறாங்க அப்படின்றது செவி வழி செய்து நானே எத்தனை முறை அந்த காளி கோயில் போயிருக்கேன். அப்போ நான் ஒரு முறை காளி கோயில் போகும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருந்த ஒரு புரோகிதர், அவர் வந்து நிறைய புரோகிதர்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்த விஷயம் எனக்கு இந்த ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. பொதுவாகவே அம்பிகை காளியா இருந்தாலும் சரி, தாராவா இருந்தாலும் சரி, பகலாமுக்கியா இருந்தாலும் சரி, தூமாவதியா இருந்தாலும் சரி, சின்னமஸ்தாவா இருந்தாலும் சரி, அம்பிகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களோட மாங்கல்யத்துக்கு அப்படின்னு ஒரு மதிப்பு உண்டு. பெண்களுடைய மஞ்சளுக்கு குங்குமத்துக்கு அப்படின்னு ஒரு மதிப்பு உண்டு, ஒரு மகிமை உண்டு. அவ அதை வந்து காத்து ரட்சிப்பா அப்படின்றது நிதர்சன உண்மை. ஆனா அந்த கதையை கேட்கும்போது என்ன அம்பிகை இப்படி செஞ்சாளா, அம்பிகை இப்படிலாம் கூட செய்வாளா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது என்ன கதை? அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பகிர்றாங்க. அதாவது அந்த அந்த புரோகிதர் அவரோட மனைவி 2 பேரும் சொன்ன விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஊர்ல ஒரு செல்வந்தரா, இது வந்து செவி வழி செய்தி தான், நான் பார்த்தது கிடையாது. அந்த ஊர்ல ஒரு செல்வந்தர், அவர் நல்ல வசதியா வாழ்றாரு. அந்த அவர் கட்டிட்ட மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த கணவரை வந்து பார்த்தீங்கன்னா தினம்தோறும் வதச்சி அவரை வந்து அடிமை மாதிரி நடத்தி இருக்காங்க. ஆனால் காசு வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு அவரை நல்ல சாப்பாடு கொடுக்காம, அவர் வெளியே 4 பேர் வரும்போது அவர் ரொம்ப கௌரவமாக நடத்துறது, 4 பேர் போயிட்ட பின்னாடி அவர் ஏதாவது பேசினா அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வச்சுட்டு அவர் வாழ்ந்திருக்காங்க. அவருக்கு ஒரு காலகட்டத்தில் அந்த வீட்டிலேயே வேலை செய்கிற ஒரு பொண்ணு வந்திருக்கு. அந்த பொண்ணு இவருக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கு. இந்த அம்மா வெளியே போயிட்டு வருவாங்களாட்ட இருக்குது, பெரிய ஏதோ ஃபேக்ட்ரி ஏதோ வச்சுருக்காங்க, போயிட்டு வரும்போது அந்த பொண்ணோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமாகியிருக்கு. கர்ப்பமான பின்னாடி இந்த அம்மாவுக்கு அது தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச பின்னாடி அந்த பொண்ணுக்கு செய்வினை செஞ்சுருக்காங்க. செய்வினை செஞ்சு அந்த பொண்ணுனோட கரு கலைஞ்சு அந்த பொண்ணு படுத்த படுக்கையாக ஆயிடுச்சு. அப்போ இந்த கணவரோட தான் இந்த அம்மா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த கணவர் செஞ்சது தப்பு தானே? மனைவி இருக்கும்போது இன்னொரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா காதலிச்சதும் தப்பு, கர்ப்பமாக்குனதும் தப்பு. ஆனால் அங்கே வந்து பகிரப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு ரொம்ப உடம்பு முடியாமல் இந்த காளிகாட் கோயில் அந்த தாயாரனோட காலடியில் வந்து முறையிட்டு இருக்கு. அம்மா எனக்கு முடியல, நான் என்னம்மா தப்பு செஞ்சேன் அப்படின்னு அழுது இருக்கு. அந்த நேரம் அந்த அம்மாவும் அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. அந்த செல்வந்தரோட மனைவி கோயிலுக்கு வரும்போது அங்க இருக்க ஒரு ஆளுக்கு சாமி வந்து அந்த அம்மாவை துரத்திட்டு ஓடி இருக்கு. மாதா காளியே அந்த உடம்புல இறங்கி துரத்தி ஓடி இருக்கா. இப்படி நீ வந்து ஒரு பொண்ணுக்கு அநியாயம் செய்யலாமா? தப்பு இல்லையா? என் பக்தையாச்சு அப்படின்னு துரத்தி அந்த எல்லை வரைக்கும் கொண்டு போய் விட்டதா
ஒரு விஷயம் அவ பயந்து தெரிச்சு ஓடினாலாம். அப்படி ஒரு விஷயமும் கேள்விப்பட்டேன். அப்ப நான் யோசிச்சேன், எப்படி இது சாத்தியம்? கணவன் மனைவி அப்படின்னும் போது மனைவிக்கு தானே வந்து பாத்தீங்கன்னா தாயார் வந்து ஒரு நற்பலன்களை கொடுக்கணும். அதை விட்டு மனசுக்கு பிரியமான பொண்ணு தப்பான உறவு எப்படி வந்து தாயார் அவங்களுக்கு நல்லது செய்ய போய் கட்டின மனைவியே துரத்தனா அப்படின்னா, இந்த சந்தேகத்தை அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, அது உள்ளூரே எனக்கு தோணுச்சு, இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது, அப்ப அந்த புரோகிதர் என்கிட்ட சொன்னது, அம்மா இதுல மனைவி தான், மனைவியினோட தர்மத்தை ஒரு நாளும் செய்யலம்மா. மனைவியினோட தர்மம் என்ன? கணவனை நல்லா பார்த்துக்கணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், ஒரு மரியாதையோட நடத்துக்கணும். நாயை விட கேவலமா அடிச்சு பணத்துக்காகவே அவ வந்து வாழ்ந்தா அப்படின்ற பட்சத்துல அவ மனைவின்ற ஸ்தானத்தையே அடையலையேம்மா அப்படின்னு கேட்டாரு. ஒரு குழந்தை இருக்குங்களேங்க, காமத்துக்கு பிறந்த குழந்தைக்கும் காதலுக்கு பிறந்த குழந்தைக்கும் பணத்துக்காக ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குமான்னாரு. அப்ப நான் ரொம்ப யோசிச்சேன். நியாயமான ஒரு பதில் தான். அப்ப தாயார் வந்து பாருங்க, எப்பயுமே நியாயத்துக்கு தான் துணை இருப்பா அப்படின்றது அந்த விஷயத்துல தான் எனக்கு புரிஞ்சுச்சு. ஓ! தாயார் வந்து அவங்க சொல்றது கரெக்ட் தான். மனைவி மனைவியா இல்ல, மனைவி பணத்துக்காக அவரை கொடுமைப்படுத்துறா, காசுக்காக சொத்துக்காக ஒரு வாரிசு அப்படின்றத பெத்து வச்சுட்டு அவனை கடைசி வரைக்கும் கஷ்டப்படுத்தியிருக்கா. அந்த அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இன்ஸ்டன்ட். தாயார் வந்து அந்த சாமி ஆடி சாமி வந்து துரத்தின்னு ஓடி இருக்கு. ஒருத்தவங்க மேல சாமி வந்து, அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, நேரா போயிட்டு எனக்கு இவர் வேணாம் அப்படின்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்கு. டிவோர்ஸ் பண்ணிட்ட பின்னாடி இந்த பொண்ணோட உடல் நிலையில நல்ல மாற்றம் ஏற்படுத்து, அதுக்கப்புறம் அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க, லீகலா திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் என்கிட்ட பகிர்ந்தாங்க. அப்ப மாதா காளியினுடைய வழிபாடு, நீ எவ்வளவு என்ன வழிபாடு பண்ணு, நியாயமா? உன்கிட்ட நியாயம் இருக்கா? நான் உனக்கு துணையா இருப்பேன். உன்கிட்ட நியாயம் இல்லையா? அதுக்கும் மேல அந்த அம்மாவை பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த தாயாரனோட கோயிலுக்கு நிறைய கைங்கரியம் அந்த அம்மா செய்வாங்களாம். அந்த கணவனுடைய மனைவி, செல்வந்தருடைய மனைவி நிறைய கைங்கரியம் செய்வாங்களாம். என்ன நீ கைங்கரியம் செஞ்சாலும் உன் எண்ணம் சொத்தம் இல்லை, நீ நல்ல ஆள் இல்லை, நான் எப்படி உனக்கு நல்லது செய்வேன்? இங்கதான் நிக்கிறா அம்பிகை. புரியுதுங்களா? ஆக அம்பிகை யாரு வந்து, நீ எவ்வளோனா எனக்கு வந்து என்ன தங்க தாம்பாளத்துல தாங்கு, எனக்கு வைர கிரீடம் வாங்கி போடு, வைர ஒட்டியான வாங்கி போடு, நான் உன் கூட இருக்க மாட்டேன். உன்கிட்ட உண்மை இருக்கா? உன்கிட்ட நேர்மை இருக்கா? உன்கிட்ட நியாயம் இருக்கா? உன்கிட்ட தர்மம் இருக்கா? அப்ப நான் உன் கூட இருப்பேன் அப்படின்றது இந்த கதையிலேருந்து புரிஞ்சிச்சு. அப்ப நான் உங்ககிட்ட திருப்பி கேட்டேன், ஐயா எனக்கு ஒரு சந்தேகம், சொல்லுங்கம்மா என்னம்மா சந்தேகம்? அவர் சந்தேகத்தை விளக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல அவர் இருக்கார், ஒரு குருஜி ரேஞ்சில் இருக்கார். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், இப்ப தாயார் நியாயத்தின் பக்கம்தான் நிப்பா, ஓகே ஒத்துக்கிறேன் நான். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த தாயாரை வச்சு நம்ம செய்வினை செய்யறது, இது வந்து பாத்தீங்கன்னா தாயாரை வச்சு 64 யோகினிகளை வச்சு, டாகினிஸை வச்சு, யக்ஷினிஸை வச்சு, பூத பிரேத பிசாசங்களை வச்சு நம்ம கெட்டதும் செய்ய முடியும். அப்ப அந்த மாதிரி கெட்டதை தாயார் வச்சு செய்யறாங்களே, அப்ப தாயார் எப்படி துணை நிக்கிறா அப்படின்னும் போது அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு, அம்மா நீ அதீதமா தாயார் மேல பாசம் வச்சுட்ட, அதீதமா பாசம் வச்சுட்ட. நீ தாயார் கிட்ட கேட்கிற, அம்மா நீ இது செய்யுமா அப்படின்னு கேட்கிற. அப்ப தாயார் அன்புக்கு கட்டுப்பட்டவ, அப்ப தாயார் செஞ்சுதானம்மா ஆகணும். ஜெயா விஜய கதை தெரியாதா உனக்கு? உண்மைதான், ஜெயா விஜயா கதையும் தெரியும், எத்தனையோ அரக்கர்கள் கதையும் தெரியும். அம்மா நீ என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்ன பட்சத்துல ஈசனை விட்டு நிரந்தரமா அவங்க கூட இருந்த வரலாறும் தெரியும். அப்ப ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி பாருங்க, தாயார் அன்புக்கு கட்டுப்படுவா, அன்புனால அவளை வந்து கட்டுப்பட முடியும், அவளை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்றதும் தெரியுது. என்ன, தாயாரை வச்சு தாயாரை அன்பால கட்டி போட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் செய்யாதீங்க. என்ன இறை வழிபாடு இருக்குது அப்படின்னாலும், நீங்க என்ன இறை வழிபாடு செய்றீங்க அப்படின்னாலும், கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கும் மேல ஒரு உச்சிஷ்ட சக்தி, ஒரு உச்சிஷ்ட சக்தி அவளை அன்பால கட்டி போட்டு தப்பா வந்து பாத்தீங்கன்னா, எப்பயுமே அம்பிகை கிட்ட போயிட்டு, அம்மா என்ன நல்லா வச்சுக்கோம்மா, என் புள்ள ஓஹோன்னு இருக்கணுமா, என் புள்ள அப்படி இருக்கணுமா, நாங்க இவ்வளவு வசதியா இருக்கணுமா, இதெல்லாம் கூட கேளுங்க, தப்பு இல்லை. எப்பயுமே அவன் கெட்டு போயிடணுமா, இவன் கெட்டு போயிடணுமா, அவங்க நல்லா இருக்கக்கூடாதுமா, கேட்காதீங்கம்மா, கேட்காதீங்க. ஏன்னா உங்களோட வேண்டுதல் டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் மாதிரி, ரெண்டு சைடும் கூர்மையான கத்தி மாதிரி, அவங்கள குத்துற மாதிரி உங்களையும் குத்தும். முக்கியமா மாதா காளி கிட்ட அப்படி நீங்க கேட்காதீங்க. அன்புக்கு கட்டுண்டு கிடப்பாவ, ஆனா அவளோட அன்பை தப்பா பயன்படுத்தாதீங்க.
மற்ற காளியை நாங்கள் வழிபாடு பண்ணலாமா? தாராளமாக வழிபாடு பண்ணுங்கம்மா. உங்கள் சுய ஜாதகத்தில் ராகுனோட பொசிஷன் பாருங்கள், இப்போ என்ன தசை நடக்குதுன்னு பாருங்கள், நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். இது வீட்டில் சித்தி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பொசிஷன் இல்லைம்மா, நாங்கள் கோயிலில் போயிட்டு வழிபாடு பண்ணுறோம், தாராளமாக ஒரு முறையேனும் காளிகட் காளி மந்திருக்கு போயிட்டு வாங்கம்மா. தீராத பிரச்சனைகள் தீரும். முடியாத கோர்ட்டு கேஸு வம்பு வாத வழக்கு மாறும், முடியும். உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக வரும். குணமே ஆகாத நோயிலையும் ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். எப்படிம்மா காளி மாதா வழிபாடு பண்ணும்? காளி மாதா வழிபாடு பண்ணுறதுக்கு எளிமையான ஒரு வழிபாடு என்ன, நம்ம பான்றது பீடா சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த பீடா கொண்டு போய் தாயாரோட காலடியில் வச்சு ஆத்மார்த்தமாக உங்களோட எண்ணங்கள் என்ன, உங்களோட கோரிக்கைகள் என்ன, உங்களோட வேண்டுதல்கள் என்ன வேண்டிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். இன்னொரு சக்தி பீடத்தோட இன்னொரு நாள் உங்களை சந்திக்கிறோம்மா. நன்றி.